அதிமுக எம்எல்ஏக்கள் ரெசார்ட்ல இருக்க. தமிழக வெற்றி கழகம் மாறி மாறி தலைவர்களை சந்திக்க திமுக எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமான முடிவுகளை அவங்க எடுக்க போறாங்க. முக்கியமா திமுகவில் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற முடிவை இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பெரும்பாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை எடுப்பாரா, அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர் உறுப்பினர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுமா? யாரை முன்னிறுத்த போகிறது திமுக? அதை தாண்டி தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல், தாவேகா என்ன செய்ய போறாங்க, அதிமுக என்ன செய்ய போறாங்க, நாம என்ன செய்யணும், இந்த கட்டத்தில் ஆளுநருடைய நடவடிக்கைகளை எப்படி பார்க்கறது, அதை நம்ம விமர்சிக்கணுமா கூடாதான்னு நிறைய அரசியல் விஷயங்கள் கண்டிப்பாக பேசப்படும் இந்த கூட்டத்தில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முக்கியமான தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சட்டமன்ற குழு கூட்டம் இன்று தற்போது நடைபெற்று வருகிறது, தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சஞ்சீவ் யுவசேங், ஆதவ் அர்ஜுனா அதான் சொல்றேன். அருண்ராஜ் போய் ஐஎம்எல்ல பார்த்தாரு. சோ எந்தெந்த லீடர்ஸ்க்கு ப்ராக்சிமிட்டி யாரோட இருக்கோ அவங்களோட போய் பாக்குறாங்க. என்னன்னா அதான் சொல்றேன், டைரக்டா பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்களை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அல்லது மீண்டும் ஆதவ் அர்ஜுன் இருக்கும்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் கொடுக்கலாம். விஜய் பேசுறதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு அவங்க கூட்டம் வச்சிருக்காங்க, முக்கியமான கூட்டம், ஒரு ஹை லெவல் கமிட்டி கூட்டம் வச்சிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க மைண்டை மாற்ற முடியுமா? ஏன்னா கூட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லீடர்ஸ் வில் டேக் தி ஃபைனல் கால். குறிப்பா விசிகே பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கூட உங்களுக்கு பொலிட் பியூரோ இருக்கு, அந்த ஸ்டேட் கமிட்டி இருக்கு, அவங்க எல்லாம் கடந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா விசிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஹி வில் டேக் தி ஃபைனல் கால். அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, மற்ற லீடர்ஸ் கிட்ட. சோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்ஸ், இந்த ஒரு மீட்டிங்லயும் அவங்க வாங்கங்கிற வேண்டுகோள் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ன செய்றோம் அப்படிங்கிற ஆஃபரும் சேர்ந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அதுதான். ஓகே, நம்ம இந்த திமுகவுடைய சட்டமன்ற குழு கூட்டம் பற்றியும் நம்ம விரிவா பார்த்துடலாம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் அங்கிருந்து தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். ரமேஷ், எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருமா? திமுகவின் சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வதற்காக தான் இந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்துல தொடங்கி இருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் 54 பேர் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. திமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறார். எனவே யார் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய போறாங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தான் திமுக வட்டாரத்துல பேசப்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு நமக்கு தகவல் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாம திமுக இந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில அமர போறதுனால எதிர்க்கட்சியா எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள், அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழங்க இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. 5 வருடம் ஆளுங்கட்சியா இருந்த திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியா இருப்போம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வதற்காகவும் எம்எல்ஏக்களின் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குவதற்காகவும் கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவைக்காவுக்கு பெரும்பான்மை இல்ல, அவங்க ஆட்சி அமைக்கிறதுல தொடர்ந்து ஒரு சிக்கல் நீடிக்கக்கூடிய நிலையில திமுக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை அடுத்தடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் எம்எல்ஏக்கள் கிட்டையும் கருத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. எனவே இன்றைய இந்த எம்எல்ஏக்கள் கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ரைட். ரமேஷ், இந்த கூட்டத்தில் முக்கியமாக திமுக எடுக்க வேண்டிய முடிவுன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் அரசியல் மற்ற புறச்சூழல்களை தாண்டி தங்களுடைய சட்டமன்ற குழு தலைவருக்கான தேர்வு. இப்போ அதில் என்ன மாதிரியான கருத்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்குள்ள நிலவுது? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் அவர் வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்களா, இல்லை வேற சீனியர்ஸை கொண்டு வரணுன்ற பார்வை இருக்கா? என்ன விதமான பார்வைகள் திமுக எம்எல்ஏக்கள் இடையே நிலவுது? திமுக எம்எல்ஏக்கள், திமுகவில் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற குழு தலைவரா தேர்வாகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுல அவர் எம்எல்ஏவா பணியாற்றி இருக்கிறாரு. ஆளும் கட்சியில அவர் அமைச்சர், துணை முதலமைச்சர் பதவியில இருந்திருக்கிறாரு. எதிர்கட்சி வரிசையில இப்பதான் முதல் முறையா உதயநிதி ஸ்டாலின் அமர போகிறாரு. அதனால அனுபவம் வாய்ந்த ஒருவருக்கு
சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுத்து எதிர்க்கட்சி தலைவரா அமர வைக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனையில கூட திமுக எடுத்திருந்தாங்க. KN நேரு, பெரியசாமி இவங்கெல்லாம் சட்டப்பேரவையில அனுபவம் வாய்ந்தவர்கள், மூத்தவர்கள், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எல்லாமே போயிருந்தது. இந்த நிலையில தான் ஒரு ஃபைனல் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. உதயநிதி ஸ்டாலின் இல்லைன்னா KN நேரு இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க வரலாம். மூன்றாவதா பெரியசாமியுடைய பேரும் அடிப்படுது. ஆனா திமுக நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கிறாங்க. ஃபைனல் டிசிஷன் எடுக்கக்கூடியது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். அவர் என்ன முடிவை எடுத்திருக்கிறார், அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிப்பு வரப்போகிறது அப்படின்னு எல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல தெரிந்துவிடும். நன்றி ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.